2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் முற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் உணவை கவனித்து சரியான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் 5வது வீட்டில் இருப்பார் மற்றும் இந்த வீட்டில் சனியின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை. சனி உங்களுக்கு வயிறு தொடர்பான நோய்களை கொடுக்கலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்கள் 4வது வீட்டில் 05 டிசம்பர் 2026 வரை இருப்பார். 4வது வீட்டில் ராகு இருப்பது ஆண்டின் பெரும்பகுதி உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் மார்பு அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அல்லது மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 2 ஜூன் 2026 வரை குரு உங்கள் 8வது வீட்டில் இருப்பார். இதன் விளைவாக குரு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஆதரிக்க முடியாது. ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் லக்னம் மற்றும் 5வது வீடுகளை பார்க்கும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலம் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாகவோ அல்லது மிகவும் சாதகமாகவோ இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் நிலை உங்களுக்கு சராசரி பலன்களை தரும். 4வது வீட்டிலிருந்து ராகுவின் தீய விளைவுகளை குறைக்கவும் உதவும். 2026ஆம் ஆண்டில் குரு உங்களுக்கு 5 மாதங்கள் பலவீனமாகவும் 5 மாதங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இந்த ஆண்டு குருவின் நிலை உங்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். ராகு மற்றும் சனி போன்ற அசுப கிரகங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும். குருவின் நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் சாதகமாக இருக்கும். எனவே கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். 23 பிப்ரவரி 2026 முதல் 2 ஏப்ரல் 2026 மற்றும் 2 ஆகஸ்ட் 2026 முதல் 18 செப்டம்பர் 2026 வரையிலான நேரம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இதயம், மார்பு, இடுப்பு அல்லது பிறப்புறுப்பு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும்போது பாதுகாப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் கல்வி. விருச்சிக ராசி ஜாதகக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்வி அடிப்படையில் சராசரியாக இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் உடல் நலம் மென்மையாக இருக்க வாய்ப்புள்ளதால் நீங்கள் பெறும் முடிவுகள் சில நேரங்களில் பலவீனமாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மோசமான உடல் நலம் உங்கள் கல்வியை எதிர்மறையாக பாதிக்கலாம். ஆனால் உங்கள் உடல் நலம் நன்றாக இருந்தால் நீங்கள் படிப்பில் சராசரியான முடிவுகளை பெற முடியும். 4வது வீட்டில் ராகு பகவான் இருப்பது கல்வியில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சனி 5வது வீட்டில் இருப்பார் மற்றும் இதுபோன்ற சூழ்நிலையில் படிப்பில் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த சிறப்பு ஆதரவும் கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் நீங்கள் படிப்பில் முன்னேறுவீர்கள் அல்லது இந்த விஷயத்தில் ஒரு பிடியை பெற சிறிது நேரம் ஆகலாம். இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை உயர்கல்விக்கு காரணமான கிரகங்கள் உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். எனவே இந்த காலம் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும். அதே சமயம் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு சாதகமான நிலையில் இருப்பார். விருச்சிக ராசியின் அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல பலன்களை வழங்கும். அக்டோபர் 31க்கு பிறகு தொழில்முறை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் இருக்கும். இந்த ஆண்டு புதன் பகவானும் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். 2026ஆம் ஆண்டில் கல்வியில் 2 கிரகங்கள் மட்டுமே சிக்கல்களை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் கல்விக்கு பொறுப்பான கிரகத்தின் நிலை உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி பலன் 2026ஆம் ஆண்டு தொடர்ந்து கடினமாக உழைக்கும் மாணவர்கள் வெற்றியை பெற முடியும் என்று கூறுகிறது. இந்த ஆண்டு நீங்கள் விடாமுயற்சியுடன் மற்றும் நேர்மறையான சூழலில் படிக்க வேண்டும். கல்வியில் யாரிடமிருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் பாடத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். 2026ஆம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களின் வியாபாரம். விருச்சிக ராசி ஜாதகக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வியாபாரத்திற்கு நல்லதாக இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் முடிவெடுக்கும் திறம் பலவீனமாக இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது.
அத்தகைய சூழ்நிலையில் சரியான முடிவை எடுப்பதில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக சில நேரங்களில் சரியான நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் போகலாம். ஆலோசனை துறையில் புதியவர்களை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் உங்களை லாபகரமாக்குவதில் தோல்வியடையக்கூடும். உங்கள் பிரச்சனை தொடர்பான துறையில் நல்ல அறிவுள்ளவர்களை மட்டுமே கலந்தாலோசிக்க அறிவுறுத்தப்படுகிறது. அந்த விஷயத்தில் அறிவுள்ள ஒரு மூத்தவர் அல்லது முதியவரிடமிருந்து நீங்கள் ஆலோசனை பெற்றால் நீங்கள் ஆபத்துகளை எடுப்பதை தவிர்க்க முடியும். இந்த ஆண்டு வணிகத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்ல முடியாது, ஆனால் வணிகத்துறையில் குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். குரு கிரகத்துடன் தொடர்புடையவர்கள் அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் மற்றும் அறிவுள்ளவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணிபுரிப்பவர்கள் எதிர்மறையை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ப பலன்களை பெற முடியும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு புதனின் பெயர்ச்சி வணிகத்துறையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து முன்னேறினால் நீங்கள் திருப்திகரமான பலன்களை பெற முடியும். ஆனால் நீங்கள் வணிகத்தில் எந்த வகையான ஆபத்தையும் தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்பு. இந்த நேரத்தில் உங்கள் கவனம் அலையக்கூடும். நீங்கள் வேலையில் உங்கள் இலக்குகளை அடைய தவறிவிடுவீர்கள். இதன் விளைவாக பணியிடத்தில் நீங்கள் பெறும் முடிவுகளும் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். வீட்டின் பிரச்சனைகளை வீட்டிலேயே முடித்துவிட்டு மற்றும் பணியிடத்தில் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களை தவிர்த்தால் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். வேலை செய்வதை விட அதிக நேரம் பேசுவதை செலவிடும் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் விலகி உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். ராகு மற்றும் சனியின் எதிர்மறையை தவிர்த்து நல்ல பலன்களை பெற முடியும். 10வது வீட்டில் அமர்ந்திருக்கும் கேது உங்கள் மேலதிகாரிகளின் பார்வையில் உங்களை விழச் செய்யலாம். இருப்பினும் குருவின் நிலை உங்களுக்கு இடையில் துணை நிற்கலாம். அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலையும் உங்களுக்கு சராசரியாக இருக்கும், ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி பலன் 2026 ஜனவரி 16 முதல் பிப்ரவரி 23 வரை மற்றும் மே 11 முதல் ஜூன் 21 வரை உங்களுக்கு சில சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி 23 முதல் ஏப்ரல் 02 வரையிலான காலம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உங்களை சுற்றியுள்ள சூழலை கெடுக்கும். செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 12 வரை நீங்கள் உங்கள் பொறுப்புகளை முழு அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் நவம்பர் 12க்கு பிறகு நீங்கள் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் அல்லது தகராறுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேர்மறையான பலன்களை பெற முடியும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கைக்கு 2026ஆம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கலாம் என்று கணித்துள்ளது. இந்த இரண்டு துறைகளுக்கும் இந்த ஆண்டு கலவையாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வருமானம் மிதமாக இருக்கலாம், ஆனால் செல்வத்தின் காரணியாகவும் பணவீட்டின் அதிபதியாகவும் இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 2 ஜூன் 2026 வரை உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். ஆனால் அதன் பார்வை பணவீட்டின் மீதும் இருக்கும். இதனால் குரு பகவான் உங்களுக்கு சராசரி பலன்களை தருவார். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்கள் பாக்கிய பாவத்தில் உயர்நிலையில் இருப்பார். இதனால் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும். அக்டோபர் 31க்கு பிறகு குரு கர்மபாவத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும்போது கூட உங்கள் நிதி வாழ்க்கை சராசரியாகவே இருக்கும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பார். லாப வீட்டின் அதிபதியான புதனின் நிலை உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரும். இந்த வழியில் நீங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைத்து நல்ல சாதனைகளை பெற்றால் நிதி வாழ்க்கை தொடர்பான கிரகங்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் நன்றாக நிர்வகிக்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் சில சூழ்நிலைகளில் சாதகமாக இருக்கும். இருப்பினும் காதல் வாழ்க்கையில் உறவு குறித்து சிறிது அலட்சியம் இருந்தால் பலன்கள் பலவீனமடையக்கூடும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் 5வது வீட்டில் இருப்பார். உறவை பற்றி தீவிரமாக இல்லாதவர்களுக்கு சனி அவர்களின் உறவில் சிக்கல்களை உருவாக்கி அதை முறிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்லக்கூடும். இருப்பினும் 5வது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை 2026ஆம் ஆண்டில் 5-6 மாதங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலகட்டத்தில் அது அதிர்ஷ்ட வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கும்.
ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான நேரம் காதல் வாழ்க்கையில் எழும் பிரச்சினைகளை நீக்க உதவும். உங்கள் காதல் உண்மையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உறவை முறிக்கக்கூடும். அந்த நேரத்தில் குரு பகவான் கூட உங்களுக்கு உதவ முடியாது. அக்டோபர் 31க்கு பிறகு வேலையில் பிஸியாக இருப்பது அல்லது பிற காரணங்களால் உங்கள் துணைக்கு நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை நீங்கள் காதல் வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் காதல் உறவுகளை அன்புடன் கையாள வேண்டியிருக்கும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரையிலான காலம் காதல் வாழ்க்கைக்கு பலவீனமாக இருக்கும். ஆனால் இதற்கு பிறகு ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் நன்றாக இருக்கும். அக்டோபர் 31 முதல் ஆண்டின் இறுதி வரை சராசரியாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. விருச்சிக ராசி ஜாதகக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு திருமண திட்டங்கள் வரலாம், ஆனால் சில விஷயங்கள் எளிதில் நடக்காமல் போகலாம். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை நீங்கள் விரும்பிய உறவு கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை நிச்சயதார்த்தம் அல்லது திருமணமாக மாற்றக்கூடிய சில நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இந்த நேரத்தில் குரு 7வது அல்லது 5வது வீட்டோடு எந்த தொடர்பும் கொண்டிருக்க மாட்டார். இருப்பினும் குடும்பத்தின் வளர்ச்சியை குறிக்கும் 2வது வீட்டோடு அவருக்கு தொடர்பு இருக்கும். ஜனவரி முதல் ஜூன் 2 வரையிலான நேரம் திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னோக்கி எடுத்து செல்ல சற்று பலவீனமாக இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் மிகவும் நன்றாக இருக்கும். அதற்கு பிறகு காலம் பலவீனமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒரு சிறந்த உறவை பெற முடியும். 2026ஆம் ஆண்டில் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார். ஆனால் 4வது வீட்டில் ராகுவும் மற்றும் 5ஆம் வீட்டில் சனியும் உங்கள் மனநிலையை அடிக்கடி மாற்றக்கூடும். உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம். இருப்பினும் 7வது வீட்டில் சனியின் 3வது பார்வை காரணமாக சில நேரங்களில் உங்கள் உறவில் அலட்சியம் காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வந்து போகும். விருச்சிக ராசி பலன் 2026. விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலம் சச்சரவுகளை தவிர்க்கவும். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு சீரான திருமண வாழ்க்கையை பராமரிக்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை. விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் சாதகமாக இருக்கும். இருப்பினும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது வீட்டில் சனியின் பார்வை குடும்பத்தில் சிறிய சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் சில நேரங்களில் உறுப்பினர்கள் எந்த காரணமும் இல்லாமல் வருத்தப்படலாம். உங்கள் தவறு இல்லை என்றாலும் மற்ற நபரை சமாதானப்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் குரு பகவானால் ஆதரிக்கப்படும் ஞானம் என்று அழைக்கப்படும். 2வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை உங்கள் 2வது வீட்டை பார்க்கும்போது நீங்கள் புத்திசாலித்தனமாக மாறுவதன் மூலம் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சினைகளை தீர்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பெரிய பிரச்சினைகள் எதுவும் இருக்காது. அக்டோபர் 31க்கு பிறகு குரு உங்கள் 2வது வீட்டை அதன் 5வது பார்வையுடன் பார்ப்பார். எனவே நேரத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் குடும்பத்தின் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும். 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து டிசம்பர் 5 வரை 4வது வீட்டில் ராகு இருப்பது வீட்டு வாழ்க்கையில் சில பிரச்சினைகள் இருக்கும். இருப்பினும் ஜனவரி முதல் ஜூன் 2 வரை குருவின் 9வது பார்வை 4வது வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் வீட்டு வாழ்க்கையின் பிரச்சினைகளை கட்டுப்படுத்த செயல்படும். விருச்சிக ராசி பலன் 2026இன் படி ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு 4வது வீட்டிற்கு நேரடியாக தொடர்புடையவராக இருக்க மாட்டார். ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவதன் மூலம் வீட்டு வாழ்க்கை தொடர்பான பிரச்சினைகளை நீங்கள் தீர்க்க முடியும். அக்டோபர் 31 முதல் மீதமுள்ள காலம் வரை குரு பகவான் 4வது வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார் மற்றும் பிரச்சினைகளிலிருந்து நிவாரணம் பெற உதவுவார். 2026ஆம் ஆண்டில் பெரும்பாலான நேரங்களில் பிரச்சினைகள் நீடிக்கும், ஆனால் நீங்கள் அவற்றிற்கு புத்திசாலித்தனமாக ஒரு தீர்வை காண்பீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிலம், கட்டிடம், வாகனம் மற்றும் சுகம்.
2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் பலவீனமான பலன்களை தரக்கூடும். உங்கள் 4வது வீட்டின் சனி பகவான் 5வது வீட்டில் அமர்ந்துள்ளார். இது தவிர 4வது வீடு ராகு கேதுவால் பாதிக்கப்படும். இதுபோன்ற சூழ்நிலையில் கிரகங்களின் இந்த நிலை நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சிக்கல்களை குறிக்கிறது. சொத்து தொடர்பான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். அண்டை வீட்டாரோ அல்லது சொத்து உரிமை கோருபவர்களோ கோபமான இயல்புடையவர்களாகவோ அல்லது சதித்திட்டம் தீட்டுபவர்களாகவோ இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் மனரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இருப்பினும் குரு இடையில் உங்களுக்கு உதவுவார் மற்றும் உங்களுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்த மாட்டார். இந்த ராசிக்காரர்கள் வாகனம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். இந்த ஆண்டு புதிய வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. புதிய வாகனம் வாங்குவது மிகவும் முக்கியம் என்றால் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு அதை வாங்குவது நல்லது. அதே நேரத்தில் பழைய வாகனம் வாங்க விரும்பும் பூர்வீகவாசிகள் வாகன ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது அவசியம். இந்த ஆண்டு நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.